லாஸ்டா ஒளி தொகுதியின் பேசிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தேன். இப்போ ஒளி தாக்கத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆர் யூ ரெடி டு ஸ்டடி வித் மீ? ஒளி தொகுப்பு வந்து ரெண்டு படியில் இருக்குது. ஒன்று வந்து ஒளித்தாக்கம், அடுத்தது வந்து கல்வின் வட்டம். சரியா? ஒளித்தாக்கம் வந்து பகல்ல நடக்கும், கல்வின் வட்டம் வந்து இருட்டில் நடக்க போகுது. சரி, ஒளித்தாக்கத்தை பற்றி இப்போ நான் சொல்றேன். ஓகே, ஒளித்தாக்கம் வந்து 2023 பட்ஜுக்கு எஸ்ஏக்கு வந்த ஒரு கேள்வி. இந்த ஒளித்தாக்கத்தின் நீரான இலத்திரன் பாய்ச்சலை பற்றி கேட்டிருந்தவே. சரியோ, ஓகே. இப்போ ஒளித்தாக்கத்தை பற்றி பார்க்க போறோம். ஒளித்தாக்கம் வந்து ரெண்டு இருக்குது, ரெண்டு படிகள் இருக்குது. சரியா? இலத்திரன் பாயிர முறையை வச்சுக்கொண்டு ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று நீரான இலத்திரன் பாய்ச்சல், அடுத்தது வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் நீரான இலத்திரன் பாய்ச்சலை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, இப்போ ஒளித்தொகுதியில் ஒளித்தொகுதி 1, ஒளித்தொகுதி 2 சொல்லி ரெண்டு இருக்குன்னு சொன்னான். நேரான இலத்திரன் பாய்ச்சல்ல ஒளித்தொகுதி 1 வரும் 2 வரும். 2 ஒளித்தொகுதிகளும் வந்து இந்த நேரான இலத்திரன் பாய்ச்சல்ல பங்களிப்பு செய்ய போகுது. சரியோ? ஆனால் கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் நாங்கள் கீற போகிற படத்தில் வந்து PS2 தான் இருக்கணும். மாறிக்கொண்டு வந்து PS1 போடக்கூடாது. ஒன்று தானே ஃபர்ஸ்ட் வரும் நினைச்சுக்கொண்டு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து PS2 தான் வரும். அதுக்கு அடுத்தது வந்து PS1 தான் வரும். சரியோ? மாறி போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் PS2 தென் PS1. ஓகே, PS2 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியோ? சூரியன் இருக்குது. இந்த சூரியனில் இருந்து ஃபோட்டோன்கள் வருது. சரியா? ஃபோட்டோன்கள் வரப்போகுது. இந்த ஃபோட்டோன்கள் வந்து என்ன செய்ய போகுதுண்டா, இது என்ன சொன்னான், இதுக்கு என்ன பேர் சொன்னான்? ஒளி அறுவடை சிக்கல்னு சொல்லி சொன்னான். சரியா? ஒளி அறுவடை சிக்கல்ல இருக்கிற இந்த நிறப்பொருள்கள் தான் ஃபர்ஸ்ட் படம். இது வேற வேற நிறப்பொருள்கள். சரியா? வேற வேற நிறப்பொருள்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு தானே, கெரட்டினாய்ட்ஸ், மற்றது குளோரோஃபில் பி, அப்படி வேற வேற நிறப்பொருள்கள் வந்து இங்கால இருக்க போகுது. இந்த ஃபோட்டோன்ஸ் வந்து இந்த பல ஒளி அறுவடை சிக்கல்னு சொன்னாங்க தானே, இதில் இருக்கிற நிறப்பொருள்களில் பட்டு ஒவ்வொன்று கூடவும் இப்படி மாறி மாறி என்ன செய்ய போகுது, கடத்தப்பட போகுது. இங்கே இருந்தீங்க இருந்தீங்கன்னு சொல்லி மாறி மாறி கடத்தப்பட்டு கடைசியாக இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறு, கவனிக்கணும், ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு, இந்த ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறுகளுக்கு மாறி மாறி கடத்தி இங்கே வந்துடும். சரியா? இப்போ இந்த ஃபோட்டோன்ஸ் இங்கேருந்து கடத்தி குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு வந்துட்டு இப்போ என்ன நடக்க போகுது, நான் அங்கே குளோரோஃபில் அரட்டல் உண்டு அப்போ படிப்பிட்டு நான் தானே, அதே ப்ராசஸ் இங்கே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? குளோரோஃபில் அருட்டப்பட்டு இலத்திரனை விடுவிக்குது. இலத்திரனை விடுவிக்கைக்குள்ள இது தாழ் சக்தி மட்டம், இது உயர் சக்தி மட்டம். தாழ் சக்தி மட்டத்தில் இருந்து உயர் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன்கள் பாய போகுது. அப்படி பாயக்குள்ள என்ன நடக்க போகுது, இந்த உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற முதலான இலத்திரன் வாங்கி என்ன செய்ய போகுது, இந்த இலத்திரனை டக்குன்னு பிடிச்சிடுவேன். ஓகே, இப்போ தாழ் சக்தி மட்டத்தில் இந்த இலத்திரன் போகுது, உயர் சக்தி மட்டத்திற்கு போகைக்குள்ள இந்த முதலான இலத்திரன் வாங்கி டக்குனு இலத்திரனை பிடிச்சிடுவார். அப்போ இங்கே இப்போ இந்த இலத்திரன் போயிட்டுது. இப்போ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் தான் இருக்க போதே, இலத்திரன் இழந்துட்டாருண்டா இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே ஒரு இலத்திரன் பற்றாக்குறை, தன்னோட இருந்த ஒன்றை விடுவிச்சுட்டார், மேலே போயிட்டாருண்டா இங்கே ஒரு பற்றாக்குறை இருக்கு. இப்போ சரி, இது இப்படியே இருக்கட்டும். சரியா? இவ்வளவு இப்படியே இருக்கட்டும். இவ்வளவுலாம் தானே ஃபோட்டோன் வருது, வந்து நிறப்பொருள்கள் கூட கடத்தப்பட்டு குளோரோஃபில் ஏக்கி வந்து அருட்டப்பட்டு இலத்திரனை விடுவிக்கைக்குள்ள இது மேலே போய் உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற இந்த முதலான இலத்திரன் வாங்கிட்டாக்குன்னு இலத்திரனை வேண்டிட்டுது. அப்போ இங்கே இருக்கிற இலத்திரன் இங்கே போனதால இங்கே ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஏற்படுறதால இங்கே ஒரு ப்ளஸ் உருவாகுது. ஓகே, இதே மாதிரி ஒன்று தான் இங்கால இருக்கிற ஒளித்தொகுதி 1க்கும் நடக்க போகுது. இதே மாதிரி தான் ஃபோட்டோன் வருது. சரியா? ஃபோட்டோன் வந்து இங்கேயும் பட போகுது. இங்கேயும் பட இந்த பல ஒளி அறுவடை சிக்கல இருக்கிற இந்த நிறப்பொருள்கள் கூட இந்த ஃபோட்டோன்ஸ் கடத்தப்பட்டு கடைசி அங்கே வருது, இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு வருது. இங்கேயும் குளோரோஃபில் ஏ மூலக்கூறு தான், ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு. ஏன் ரெண்டுமே ஒளித்தொகுதி தானே, ஒளித்தொகுதி என்று சொல்லி சொன்னாலே இந்த முக்கியமான நாளும் இருக்கணும்னு சொல்லி சொன்னான். அப்போ இங்கேயும் வந்து இருக்கிற இந்த முக்கியமான இந்த ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு இந்த ஃபோட்டோன்ஸ் வந்து பட்டுடுது. அப்போ இங்கேயும் என்ன செய்ய போகுது, குளோரோஃபில் ஏ மூலக்கூறு அருட்டப்பட்டு இலத்திரனை விடுவிச்சோன்னு இங்கே உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற முதலான இலத்திரன் வாங்கி இந்த இலத்திரனை டக்குன்னு பிடிச்சிடுவார். ஓகே, நீ இப்போ என்னட்டு வந்துட்டேன் டக்குன்னு பிடிச்சிடுவார். இப்போ இங்கே இருக்கிற வந்து இலத்திரன், இங்கே இருக்கிற இலத்திரன் இங்கே போனோன்னே என்ன நடக்க போகுது, இங்கே ஒரு ப்ளஸ் வரப்போகுது, இலத்திரன் பற்றாக்குறை. இப்போ இங்கே இருக்கிறது இங்கே போயிட்டு, இங்கே இருக்கிறது இங்கே போயிட்டு, அப்போ இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது, ரெண்டுமே பற்றாக்குறையாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் உயர் சக்தி மட்டம் வந்து உறுதியற்றது. அப்போ இது வந்து கீழே இறங்கணும் தானே, கீழே தான் தாழ் சக்தி மட்டத்தை நோக்கி வர போகிறேன். அப்போ என்ன செய்ய போகிறாருண்டா, இந்த இலத்திரன் ஒரு இலத்திரன் கடத்தும் சங்கிலி ஒன்று கூட டக்குண்டு கீழே இங்கே வராமல் இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த PS1க்கு ஓடி போயிடுவார். PS1 இந்த தாழ் சக்தி படிக்க டக்குன்னு ஓடி போய் தன் இலத்திரனை கொடுத்துருவார். ஆறு இந்த PS2ல இருக்கிற இந்த முதலான இலத்திரன் வாங்கில இருக்கிற இலத்திரன் உறுதியற்றது தானே, ஏன் இது வந்து உயர் சக்தி படியில் இருக்கு. அப்போ டக்குன்னு கீழே தான் வரப்பாகும் தாழ் சக்தி படிக்கு. ஆனால் தண்டைக்கு வராமல் PS1 தரைநிலைக்கு டக்குன்னு ஓடி போயிடுவார். சரியா? அப்போ இது வந்து இங்கே போனோன்னா இது வந்து நடுநிலை ஆயிரும். ப்ளஸ் வந்து இப்போ தன்னோட இழந்த ப்ளஸ் வந்து இங்கால் பக்கத்தால் ஒரு இலத்திரனால நடுநிலை ஆகினதால இந்த குளோரோஃபிலே வந்து நடுநிலை ஆயிரும்.
சரியா? ஓகே, இப்போ இது வந்து இங்கே நடுநிலை ஆயிட்டுது. இப்போ இது மட்டும் தான் இப்போ என்ன செய்யணும், ப்ளஸில் நிற்குதுன்னா இது மட்டும் தான் இப்போ நடுநிலை ஆகணும். சரி, இப்போ இதுன்ற நடுநிலையை போக்குறதுக்கு இங்கால எதுவுமே இல்லை, ஒரு ஒளித்தொகுதியும் இல்லை. அப்போ இதுன்ற நடுநிலை ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே நீர்ப்பிளவு என்ற ஒன்று பயன்படுத்தப்படுது. H2O வந்து எங்களுக்கு பிரிகை அடைஞ்சு என்னென்று வரப்போகுது, H+ ஆகவும் O2 ஆகவும் இலத்திரனாகவும் விடுவிக்கப்பட போகுது. சரியா? இப்படி வரும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சமப்படுத்தினீங்கன்னா இப்படி வரும். சரியா? அப்போ H2O வந்து நீர்ப்பிளவு அடைஞ்சவங்களுக்கு எப்படி வரப்போகுது, 4 H+ ஆகவும் O2 ஆகவும் இலத்திரன் ஒன்றையும் விடுவிக்க போகுது. இங்கே விடுவிக்கப்படுற இலத்திரன் இருக்கு தானே, இந்த இலத்திரன் டக்கன் என்ன செய்ய போகுது, இதை வந்து நடுநிலைப்படுத்த போகுது. இங்கே இருக்கிற இலத்திரன் பற்றாக்குறைய நீர்ப்பிளவு ஒன்று நடைபெற்று அதிலிருந்து விடுவிக்கப்படுற இலத்திரன் வந்து PS2 என்ற இலத்திரன், இந்த குளோரோஃபில் ஏல இருக்கிற இலத்திரன் பற்றாக்குறைய இந்த இலத்திரன் வந்து பூரணப்படுத்தி விட்டுரும். சரியா? இங்கே இது வந்து பூர்ணப்படுத்தி விட்டோன்னே இதுவும் நடுநிலை ஆயிட்டு, இதுவும் நடுநிலை ஆயிட்டு. சரி, இப்போ இங்கே இருக்கிற இலத்திரன் இருக்கு தானே, இங்கே இருக்கிற இலத்திரன் என்ன செய்ய போகுது, இங்கால NADP+ வந்து NADP+ ரிடக்டேஸ் என்ற ஒரு நொதியத்தை பயன்படுத்தி NADPH மாற்றி விட்டுரும். சரியா? அப்போ இங்கே இருக்கிற இலத்திரன் என்ன செய்யுது, NADP+ ரிடக்டேஸ் என்ற நொதியத்தை பயன்படுத்தி NADPH மாற்றிடும். சரியா? ஓகே, இப்போ நான் சொன்னேன் தானே, இங்கே இருக்கிற இலத்திரன் வந்து கீழே தண்டைக்கு போகாமல் டக்குன்னு இதுக்குள்ள ஒரு இலத்திரன் கொண்டு சில சங்கிலியை ஒன்றை பாவிச்சு இங்கே போயிட்டு இப்படி இங்கே போகைக்குள்ள இது என்ன செய்யுதுண்டா, ஒரு ATP ஒன்றை தொகுக்குது. இதைத்தான் நாங்கள் ஒலிபோஸ்பெரைலேட்டம்னு சொல்லுவோம். ATP என்ற செக்ஷன் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க. 3 பொஸ்பெரைலேட்டம் இருக்குண்டு, அதில் ஒன்று ஒலிபோஸ்பெரைலேட்டம். அது வந்து ஒளித்தாக்கத்தின் போது உருவாக்கப்படுறன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த ATP. சரியா? இங்கேருந்து இங்கே போகைக்குள்ள ஒரு ATP ஒன்று தொகுக்கப்படுது. அதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஒலிபோஸ்பெரைலேட்டம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுதான் நேரான இலத்திரன் பாய்ச்சல். சரியா? இந்த நேரான இலத்திரன் பாய்ச்சல் இறுதி விளைவுகள் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒன்று இங்கே இது உருவாகுது தானே, என்னது, NADPH, இது ஒரு விளைவு. இங்கே ATP உருவாகுது தானே, ATP ஒரு விளைவு. அதே மாதிரி இந்த நீர்ப்பிளவடைஞ்சு உருவாகிற இந்த O2 இருக்கு தானே, இதையும் இதுன்ற விளைவுக்குள்ள உண்டா கருதுவோம். இந்த 3 வந்து இங்கே உருவாகிற விளைவுகள். சரியா? அப்போ இந்த நேரான இலத்திரன் பாய்ச்சல் என்னென்ன விளைவுகள், NADPH, ATP, O2. ஓகேயா? சரி, அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது இருக்கு தானே, ஒளித்தாக்கத்தில் ஒன்று நேரான இலத்திரன் பாய்ச்சல், அடுத்தது வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல்னு சொல்லி சொன்னார். இந்த ரெண்டாவது இப்போ நேரான இலத்திரன் பாய்ச்சல் முடிஞ்சது, அடுத்தது வந்து வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல். இந்த வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சலை பார்த்தோம்னா இங்கே நான் சொன்னால் ஒளித்தொகுதியில் ரெண்டு ஒளித்தொகுதிகள் இருக்குது. ஒளித்தொகுதி 1, ஒளித்தொகுதி 2, PS1, PS2. நேரான இலத்திரன் பாய்ச்சலில் 2 ஒளித்தொகுதியும் பங்கு பெற்றது. ஆனால் இங்கே வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சலில் ஒளித்தொகுதி 1 மட்டும்தான் வந்து என்ன செய்யுது, பங்களிப்பு செய்யுது. சரியா? ஒளித்தொகுதி 1 மட்டும்தான் பங்களிப்பு செய்யுது. சரியா? இதில் அதே மாதிரி தான் ஒரு தாக்கமைய சீக்கல், பல ஒளியரபடை சீக்கல் இருக்குது. அதுக்குள்ள வேறுபட்ட நிறப்பொருள்கள் இருக்குது. இந்த தாழ் சக்தி மட்டத்தில் ஒரு சோடி குளோரோஃபில் மூலக்கூறு இருக்குது. உயர் சக்தி மட்டத்தில் இலத்திரன் வாங்கி ஒன்று இருக்குது. சரியா? இங்கேயும் வந்து என்ன செய்ய போகுது, ஃபோட்டோன் வருது. சரியா? என்ன வருது, ஃபோட்டோன் வருது. ஃபோட்டோன் வந்து இதுக்குள்ளால கடத்தப்பட்டு இதுக்குள்ளே வந்து இலத்திரன் அரட்டப்பட்டு இலத்திரன் ஒன்று விடுவிச்சு இப்போ இங்கே போயிட்டுது, இலத்திரன் வாங்கி வேண்டிடுச்சு. இதுக்கு பிறகு இங்கால கொடுக்குறதுக்கு ஏதாவது இருக்குதா, இல்லை. அப்போ என்ன செய்ய போகுது, இது தனக்குள்ளேயே ஒரு ப்ராசஸ் மூலம் நடந்து கொண்டே இருக்க போகுது. வெளியில் ஒன்றையும் கொடுக்காம தனக்குள்ளேயே ஒரு வட்ட வடிவான ஒரு ஷேப்பில் வந்து தனக்குள்ளேயே ஒன்று நடந்து கொண்டு இருக்க போகுது. இதைத்தான் வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல்னு சொல்கிறது. சரியா? தனக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராசஸ் மூலம் ATPயை மட்டும் உருவாக்கி கொண்டு இருக்க போகுது. இதுக்குள்ளே இப்படி போயிட்டு வரைக்குள்ள ஒரு ATP மூலக்கூறு வந்து உருவாக்கப்பட போகுது. சரி, இப்போ நான் சொன்னான் நேரான இலத்திரன் பாய்ச்சலில் வந்து ATP, NADPH, அதே மாதிரி O2 விளைவுண்டு. இங்கே வந்து ATP மட்டும்தான் வரும், இந்த ரெண்டும் வராது. ஏன் வராது, இங்கே முன்னுக்கு அங்கே நேரான இலத்திரன் பாய்ச்சல் இருந்த மாதிரி இங்கே PS2 ஒன்று இருந்திருந்தால் இங்கே வந்து அங்கே தானே PS2ல் தான் H2O வந்து நீர்ப்பிளவடைஞ்சு வந்த விளைவுல ஒன்று தான் இந்த O2. அப்போ இங்கே அது வருமோ, இல்லை. இங்கே இது இல்லைன்னு சொல்லி சொன்னேன், அந்த PS2 இல்லைன்னா நீர்ப்பிளவே இங்கே நடக்காது தானே. அப்போ O2 விளைவாக வராது உங்களுக்கு. சரி, NADPHன்னு சொன்னேன். NADPHன்றது நடக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இலத்திரன் வந்து வேறொரு சங்கிலிக்குள்ளால கொடுத்து இன்னொன்றுக்கு மூலம் அனுப்பப்பட்டிருந்தா தான் NADPH வந்து வரும். சரி, ஆனால் இங்கே வந்து தனக்குள்ளேயே திருப்பி நடக்கிறதால இலத்திரன் வந்து எக்ஸ்ட்ராவே எதுவுமே இல்லை. இப்போ NADPH வந்து இங்கே உருவாக்கப்படாது. அப்போ இங்கே உருவாகிற தேறிய விளைவு என்னது, ATP மட்டும்தான். இது சரியான சிம்பிள். வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல் தனக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்க போது நேரான இலத்திரன் பாய்ச்சல் நடந்த மாதிரி O2வும் NADPHும் இங்கே வராது. ஆனால் ATP மட்டும் வரும். சரியா?